ஹாய் ஹலோ வணக்கம். 2025 தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பை த்ரில்லரான ஆக்ஷன் காமெடி டிராமாவை பத்தி பார்ப்போம். அந்த படம் தான் ஜாக். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கர். இந்த படத்துல வந்து யார் நடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா சித்து, வைஷ்ணவி, பிரகாஷ் ராஜ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட கதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜாக் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா பையன், அந்த ஒரு ஃபேமிலி, அம்மா, இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே அம்மாவை வந்து இழந்துடுறாரு அந்த பையன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவோட வளர்ப்புல அந்த பையன் வளர்றான். அப்பாவோட வளர்ப்புல வளர்ந்தார் கூட அந்த பையனுக்கு வந்து எது மேல ஆர்வம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவா மாறி மாறி வராரு. என்னன்னா, ஒரு ஏரியா போனா ஃபுட்பால் விளையாடுறாரு. அப்புறம் ஃபுட்பால் கோச் வந்து இவன் ஃபுட்பாலுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், வேண்டாம்னு சொல்லி கோச் விடுறாங்க. அதுக்கப்புறம் கராத்தே, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பம், அப்படி வாலிபால், கிரிக்கெட் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா இதையும் அவர் வந்து கோச்சிங்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் எந்த வேலைக்கும் சரிப்பட்டு வர மாட்டான், எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிருங்க, எங்க கோச்சிங் சென்டர்ல வேண்டாம்னு சொல்லிட்டு கோச் சொல்லிடுறாங்க. இந்த பையன் பெருசாயிடுறான். பெருசானதுக்கு அப்புறம் ஒரு வேலை செய்யறான். அந்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பாவுக்கே தெரியாது. ஆனா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதனால அப்பாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும், என்ன வேலை செய்யறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்டான சில பேர்த்த கூப்பிட்டு, என் பையன் என்ன வேலை செய்யறான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு அவங்க பின்னாடியே போய் தொடர்ந்து கண்டுபிடிப்பாங்க. அதை இவரு கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட சேர்ந்துக்கிட்டு ஒரு ரா ஏஜென்டான இவரு சில இடத்துல குண்டு வைக்கிறதா ஒரு நியூஸ் வருது இவருக்கு. அந்த குண்டு வைக்கிறவங்க யாரு, அவங்கள பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆபீசர் மூலமா இவர் களத்துல இறங்குறாரு. இறங்கினோடனே அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு அதிரடி ஆக்ஷன் காமெடி டிராமா தான் இந்த ஜாக். இந்த படம். இந்த படம் வந்து டெக்னிக்கலா உண்மையிலே சூப்பரான படம். நிறைய செலவு பண்ணி நல்லா சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ராய் அர்ஜுனோட சீப்பா நடிச்சிருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் தன்னோட நடிப்பை சூப்பரா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஜாக் அப்படி வந்து காமெடியிலும் நல்லா கலக்கிருக்காரு. பாடல்கள்ல ஓரளவுக்கு பரவாயில்ல. அது போல இந்த படத்துல வர ஹீரோயின் வைஷ்ணவி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத வேலை தான். ஆனா இருந்தாலும் ஒரு வேகத்தடை தான் தேவைதான படத்துக்கு, அதனால அவங்கள சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ரா ஏஜென்ட் அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. கிளைமேக்ஸ்ல கூட அவங்க வந்து இதை வந்து ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல வந்து எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அது போல இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்காது. ஃபர்ஸ்ட் ஹாப் ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே கலகலப்பா கொண்டு போயிருவாங்க. செகண்ட் ஹாப்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு தீவிரவாதியை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது துப்பாக்கி படத்துல அந்த 12 பேர்த்த கொள்ளுவாங்கல்ல ஒரே ஸ்பாட்ல, அந்த கிளைமேக்ஸ் இந்த படத்துல இருக்கு. அந்த சீன்லாம் இந்த படத்துல நிறைய சீன் இருக்கு. நான் பார்க்கும்போது பர்சனலா எனக்கு வந்து துப்பாக்கி படத்தை வந்து செகண்ட் ஹாப் வந்து மீண்டும் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா துப்பாக்கி படம் நல்லா இருக்கும். இந்த படம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது செகண்ட் ஹாப். ஆனா கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் கொஞ்சம் தேர்த்தி வச்சுட்டாங்க. இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தானோட போர் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த போரை மையப்படுத்தி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் கூட இந்த படத்துல அந்த தீவிரவாதிகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் பிரமாதமா காட்டிருக்கலாம். அது கிளைமேக்ஸ்ல அவர் அந்த ட்ரெயின்ல பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு முடிச்சிடும். கிளைமேக்ஸ் அது வந்து நீட்டி நெளிக்காம டக்குன்னு முடிச்சிருவாங்க அந்த கிளைமேக்ஸை. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மெயின் வில்ல ஒருத்தர் இருப்பான். அந்த வில்ல யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளுறதா அந்த படத்தோட கதை. அப்புறம் வந்து குறிப்பா சொல்லணும், இந்த படத்தோட சண்டை காட்சிகள் மிக பிரமாதமா இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருப்பாங்க இந்த படத்தோட சண்டை காட்சிகள். அது வந்து இந்த படத்துல பேசும்படியா இருக்கும். பாடல் வந்து டப்பிங்ல நம்ம கேட்டதுனால அது ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் வெர்ஷன் நம்ம கேட்டதில்ல. கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். ஒரு வேலை இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாரும் நல்லா நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க பாருங்க. உங்களுக்கு வந்து தெலுங்கு படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நான் நம்புறேன். இந்த படத்தினோட முழு படத்தையும் தூக்கி நிறுத்தது யாருன்னா சித்து தான். கலகலப்பான நடிப்பால, தன்னுடைய காமெடித்தனமான குறும்புத்தனமான விஷயத்தால இந்த படத்தை வந்து ரசிக்க வச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தினோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.